யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. அப்புறம் சின்ன மாப்பிள்ள சார் என்னையா சொல்றீங்க? ஆமா உங்க அண்ணன் பெரிய மாப்பிள்ளனா நீங்க சின்ன மாப்பிள்ள தானே? ஆனா நான் சின்ன மாப்பிள்ள இல்லையே ப்ரோ, நீ தானே. வித்துக்காரா வாய முடுன்னா. யோ ப்ரோ, அவருக்கு தெரியலையா? தெரியாம என்ன கூப்பிடுறாரு சின்ன மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு. நான் இந்த பஞ்சாயத்துக்குள்ளே இல்ல, லைட்டா சொல்லி வைப்போமா? உன் வாயை முட்டிட்டு நீ கம்முன்னு இருந்தாலே போதும்னா. என்ன சொல்றாரு சின்ன மாப்பிள்ள? அது மாமா பொதுவா பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ சஞ்சய் ப்ரோ எங்க அண்ணனை அண்ணனா தான் நினைக்கிறாப்ல, எங்க அம்மாவை அம்மாவா தான் நினைக்கிறாப்ல, எங்க அப்பாவை அப்பாவா தான் நினைக்கிறாப்ல. ஒரு அத்தையை கூட ஒரு அத்தை தான் மாப்பிள்ள கூப்பிடுறாரு. அதுல எதுவும் சந்தேகம் இல்லையா எனக்கு? அதான் மாமா பாயிண்ட புடிச்சிட்டீங்க பாருங்க. அதுதான் இப்ப நான் சொல்ல வரேன். சஞ்சய் ப்ரோ இப்படி எல்லாரையும் முறை வச்சுதான் கூப்பிடுறாரு, உங்களை மட்டும் சார்னு கூப்பிடுறாரு. அதான் ஏன் ப்ரோ சார்னு கூப்பிடுற, மாமா அப்படின்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். தம்பி தம்பி ஏன் அவரை பாக்குறீங்க? அவர் சொல்றது கரெக்ட் தானே? சார் அவன் கிடக்குறான், லூசு மாதிரி பேசிட்டு இருப்பான். அப்படிலாம் இல்ல தம்பி, அவர் கரெக்டா தான் பேசுறாரு. எல்லாரையும் முறை சொல்லி தானே கூப்பிடுறீங்க, அதே மாதிரி என்னையும் முறை சொல்லி கூப்பிடுங்க. உங்க ஃப்ரெண்டு நான் மாமா தானே கூப்பிடுறாரு, அதனால நீங்களும் மாமானி கூப்பிடுங்க. அதுல எதுவும் தப்பு இல்ல, எனக்கு சந்தோஷம் தான். ஜோ கூப்பிடியா, வாயத்துறது கூப்பிடியா, வேலையை முடிப்போம். சார் நீங்க வேற அப்படிலாம் திடீர்னு வராது சார். எனக்கும் கூப்பிட தோணுச்சு அப்படின்னா நான் கூப்பிடுறேன், அதுல எதுவும் பிரச்சனை இல்லை. அவன் பேச்செல்லாம் நீங்க பெருசா எடுத்துட்டு இருக்காதீங்க. சார் சாப்பிட்டீங்களா? எல்லாமே திருப்தியா? ரொம்ப திருப்தி தம்பி, அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. உழைக்க தெரியாது இந்த ஆளுக்கு, நம்ம தான் வாய்ப்பு ஏற்படுத்தி தானோம்ல, யூஸ் பண்ணிக்கிட்டா என்னவா? அப்புறம் தம்பி சொல்லுங்க சார், மாப்பிளைக்கு எப்படி கிளைம் மீட்டிங் முடிஞ்சிருச்சா? அது இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் சார். முடிஞ்சிருச்சுன்னா ப்ரோ கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. கால் பண்ணிட்டா நம்ம முடிவு பண்ணிடலாம். இல்ல தம்பி, நாங்க வீட்டுக்கு கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனாலதான். நீங்கள் கிளம்புங்க மாமா, அப்படியே கிளம்புனா கரெக்டாக இருக்கும். அண்ணா வந்தால் நாங்கள் சொல்லிக்கிறோம். ப்ரோ டிராஃபிக்கில் அப்படி பொறுமையாக ஓட்டிக்கிட்டு போ, அதுக்குள்ளே ப்ரோ கிளம்பிடுவார், சமாளிச்சுக்கலாம். சரிடா. அப்படி இல்ல தம்பி, அவர் கிளைம் மீட்டிங் முடிச்சுட்டா கிளம்பிடுவாரு அப்படின்றதுலாம் கரெக்ட் தான். ஆனா கிளைம் மீட்டிங் முடிஞ்சாதானே நான் வீட்டுக்குள்ள போக முடியும். ஏன்னா கிளைம் மீட்டிங் நடக்கும்போது நான் போனா அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரிலாம் ஆயிடும். சார் எங்களுக்கு ஒன்றும் புரியல. இல்ல தம்பி, மாப்பிள்ள பார்க்க போயிருக்கிற கிளைண்ட் என் பொண்ணு தான் எனக்கு தெரியும். தெரியாம தான் நானும் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா டைம் ஆகுது பாத்தீங்களா, அதனாலதான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. என்ன தம்பி, மீட்டிங் முடிஞ்சிருமா? அட சஞ்சய் ப்ரோ, நம்மளுக்கு மேலே ஸ்மார்ட் போலியா மாமா? சார் இல்ல தம்பி, என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த நல்ல விஷயத்த அவரே அவர் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறாரு, அதெல்லாம் கரெக்ட் தான். சொல்லிட்டு கிளம்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் உங்கள்கிட்ட சொன்னதை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க, நானும் மனசுல வச்சுக்க மாட்டேன், காமிச்சுக்க மாட்டேன். கிளைம் மீட்டிங்காவே இருக்கட்டும். ஆனா கிளைம் மீட்டிங் கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சா நல்லா இருக்கும்ன்றது மட்டும்தான். முடியலனாலும் நான் முடிக்க சொல்கிறேன் சார். நம்ம கிளம்பலாமா? நாங்களே போயிடுவோம், நீங்க வர தேவையில்ல. பரவாயில்ல சார், டைம் ஆகிடுச்சுல, நான் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன், அதில் என்ன இருக்குது? ஆமாம் மாமா, நீங்கள் அதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க, அண்ணன் ட்ராப் பண்ணுவார். சரிங்க தம்பி, சொன்னா கேட்க மாட்டீங்க, போலாமா? போலாம் சார். தன் கை விட்டு போகிற பூவினை எண்ணி காம்புகள் அழுத சோகத்தை சொல்ல வார்த்தை கிடையாதுதான். சொந்த காதலி பிரியும் வேளையில் கண்ணில் கண்ணியை எந்தவும் அனுமதி மறுத்த கடவுள் சதிகாரந்தான். இலக்கியா சொல்லு. வீட்டுக்கு கிளம்பலையா? அதுவும் இங்கே உட்காந்துருக்கேன். இதுக்கப்புறம் தான் கிளம்பணும். சரி பார்த்து கிளம்புன. ஏன்னா கார்த்திக், சஞ்சய் ப்ரோ, ரோஹித் ப்ரோ யாருமே இல்லை, அதனால தான் கேட்டேன். நீ இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. யாராவது வரேன்னு சொன்னாங்களா? ஏன் யாருமே இல்லைனா நான் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணட்டுமான்னு கேட்பேன், இப்போ கேட்க மாட்டியா? இல்லை, அதான் டிரைவர் இருப்பாங்கல்ல, காரில் தானே வந்திருப்ப, அதான். டிரைவர் இல்லை, லீவ் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. சரி, உனக்கு தான் கார் டிரைவ் பண்ண தெரியும்ல, மோஸ்ட்லி நீ எதனா டிரைவ் பண்ணிட்டு வருவ, எப்போவாது தானே டிரைவர் வருவாங்க. கார் ப்ராப்ளம், அதனால தான் டிரைவர் பர்மிஷன் கேட்டோன்னே அனுப்பிட்டேன். இப்போ காரில் போக முடியாது. சரி, கார்த்திக்கு கால் பண்ணவா? இல்லை நீ கால் பண்ணியா? அவன் வரேன் இருக்கானா? இல்லை கௌதம், நான் பார்த்துக்கிறேன்.
ஏய், தனியாக உட்காந்துருக்கேன்றதுனால கேட்குறேன். ஆமாம், தனியாக தான் உட்காந்துருக்கேன். நான் தனியாக உட்காந்துருக்கிறத பார்த்தா ஒருத்தன் வந்து வாலண்டியரில் பேசுவான். என்ன இலக்கியா மேடம், என்னை பார்க்க வந்தீங்களா? அதுவும் இங்கே வந்து வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை பார்க்க தான் வந்திருப்பீங்க. அதுவும் வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னா நான் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணணுமா? சொல்லுங்கள் மேடம். போகிற வழி தான், உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்லாம் யாரோ டைலாக்காக பேசுவாங்க. அவங்கள எங்கேயாவது பார்த்தீங்களா? அப்படி இல்லை இலக்கியா. நான் போகிற வழியில் எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது இலக்கியா. அதை பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். அதனால தான் சரி உன்னையும் அலைய வைக்க வேணாமேன்னு சொல்லிட்டு. ஓ, அப்படிங்களா? சரி, ஓகே கௌதம், நீங்கள் கிளம்புங்க. இலக்கியா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவேன்? கார்த்திக் கால் பண்ணியா இல்லையா? உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ கிளம்புன்னு சொன்னேன். ஏய், தனியாக உட்காந்துருக்க. சரி, நான் வீட்டுக்கு போகணுன்னே ஆசைப்படுறேன். நீ கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுறியா? சே எஸ் ஆர் நோ. இல்லை இலக்கியா, நான் தான் சொன்னனே, எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போகணும். டைம் ஆகிடும் உனக்கு தேவையில்லாமல். என் கூட அலைஞ்சிட்டா இருப்பேன். கேப் வேணால் புக் பண்ணவா? ஏன் கௌதம், எனக்கு புக் பண்ண தெரியாதா? எனக்கு கேப் புக் பண்ணுறதுக்கு நாலேஜ் இல்லையா? இல்லை எனக்கு கார்த்தி மாமாவுக்கு கால் பண்ணுறதுக்கு என் ஃபோனில் பேலன்ஸ் தான் இல்லையா? அப்படி இல்லை. நான் திரும்ப திரும்ப உன்னை கேட்குற கொஷின், என்ன கூப்பிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமா முடியாதா? உன்னோட ஒன்றுத்துக்கு உதவாத காரணத்தெல்லாம் சொல்லாத. நான் கேட்குறது எஸ்ஆர் நோ கொஷின் மட்டும்தான், ரீசன் கிடையாது. முடியாது இலக்கியா. பைபிள எவ்வளோ சீரியஸாக சைட் அடிச்சுட்டு கிடந்தது. நம்மள்ட்ட கூட லவ் சக்ஸஸ் ஆகிடுமா, அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணிடுவோமா அப்படின்னு 1000 கொஷின் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு கிடந்தது. இப்போ அந்த பிள்ளையா ஒரு வாய்ப்பு கொடுக்குது, அதை போய் முடியாதுங்கிறான். என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒரே ஒரு கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் தெரில கௌதம், சொல்றியா? கேளு. ஒரு நாள் நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்தேன். உன்னை எனக்கு தெரியும்னு சொன்னேன், ஆனால் நான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறமும் நிறைய டைம் உன்னை எனக்கு தெரியும் நீ சொன்ன. ஆனால் அதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்க கூட விரும்பல. வேஸ்ட் ஆஃப் டைம்னு விட்டுட்டேன். ஆனால் என்ன நீ விடலை, என் பின்னாடியே தான் சுற்றி வர. என்கிட்ட ஏதோ சொல்ல கூட ட்ரை பண்ணுற. இது வரைக்கும் நான் அதை கேட்டது கிடையாது, கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சதும் கிடையாது. கொஞ்ச நாள் உன்னை எனக்கு தெரியும்னு எனக்கு ரிமைண்ட் பண்ண வந்தேன். அதுக்கப்புறம் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சுற்றி வந்தேன். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ உன்னை அசிங்கப்படுத்தினேன், கேவலப்படுத்தினேன், என்னென்னவோ பண்ணேன். எந்த ஒரு பையனாக இருந்தாலும் நீ சொல்கிற இந்த 20 வருஷ கணக்கில் ஒரு டைம் ஆச்சும் கோவப்பட்டிருக்கணும். நீலாம் பொன்னாடி உன் பின்னாடி சுற்றி வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனேடின்னு கேவலமாக திட்டியிருக்கணும். இல்லை அவன் லவ்லியாச்சும் சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நாள் நீ எப்படி என்ன தெரியும்னு என் பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சியோ, இது வரைக்கும் இலக்கியா உன்னை எனக்கு பிடிக்கும், இலக்கியா நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், இலக்கியா நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ தான் என் லைஃப் இலக்கியா, நீ என்னை செருப்பால் அடித்தாலும் பரவாயில்லன்னு எவ்வளவோ சொல்லிட்டேன். ஆனால் நான் எதையுமே காதில் வாங்காமல் உன்னை செருப்பால் மட்டும்தான் அடிக்கல, மற்ற எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். அப்போலாம் நான் தான் முக்கியம்னு நான் உன்னை எவ்வளோ அவாய்ட் பண்ணாலும் என் பின்னாடி தானே சுற்றி வந்தேன். ஒரே ஒரு சான்ஸ் என் மூலயமாவோ இல்லை யார் மூலயமாவோ இல்லை விதியை அமைச்சு கொடுத்துட்டாலும் பரவாயில்ல, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் தானே இருந்தேன். அடக்கடவுளே, இவன் சொல்லும் போதெல்லாம் நம்மளுக்கு புரியலையே. இப்போ இந்த மேடம் சொல்லும்போது தான் நம்மளுக்கு புரியுது. பாவி பயல, ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தாடா இந்த பிள்ளைய துரத்துறேன். இந்த பிள்ளை சொல்கிறதெல்லாம் கேட்டால் ஷாக்கால இருக்கு. ஒரு பொண்ணு மேலே இவ்வளோ லவ்வாக ஒரு பையன் வச்சிருப்பான். இலக்கியா, இல்லை கௌதம், எனக்கு ஒரு விஷயம் புரியல. சீரியஸாக கிளாரிஃபை பண்ணிட்டு போ. இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டேன், இவ்வளோ தூரம் எனக்கு நடந்திருக்கு. அப்போலாம் என் பின்னாடியே சுற்றி வந்த நீ இன்னைக்கு என்னை ஏன் அவாய்ட் பண்ணுற? அதுக்கான ரீசனை சொல்லிட்டு கிளம்பு. சரி, நான் பதில் சொல்கிறேன். இவ்வளோ கேள்வி கேட்குறல்ல, இவ்வளோ தூரம் நடந்துச்சுன்னு நீ சொல்கிறல்ல, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு இந்த செகண்ட் வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன். உன்னை தவிர வேறு யாரையுமே நினச்சி பார்க்க மாட்டேன்னு உனக்கே தெரியுதுல்ல. அப்படி இருக்கும்பொழுது ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குற? திரும்ப நீ பதில் சொல்ல. உன்னை தாண்டா எனக்கு பிடிச்சிருக்கு, உன் கூட தாண்டா எனக்கும் வாழ பிடிச்சிருக்கு, உன்னை நான் லவ் பண்ணுறேன்டான்னு ஒரே ஒரு தடவை வாயை திறந்து சொல்ல. நான் ஆன்சர் சொல்கிறேன். ஏன் இப்போ அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேடி, சொல்ல மாட்டேன். உன் ஈகோவை விட்டு, உன் தன்மானத்தை விட்டு இறங்கி நீ சொல்ல மாட்டேன். என்னை லவ் பண்ணாலும் அதை நீ ஒத்துக்க மாட்டேன். இதுக்கப்புறம் உன்கிட்ட கெஞ்சி நான் என்னடி பண்ண போகிறேன் சொல்ல? உனக்குன்னு ஒரு லைஃப் அமையாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, உனக்குன்னு ஒரு லைஃப் அமைய போகுது. அப்படி இருக்கும்பொழுது அந்த லைஃப்குள்ளே நான் ஏண்டி வரணும்? இப்போ கூட வேறு யாரையாவது உனக்கு மாப்பிள்ளையாக பார்த்துருந்தா நானே தடுத்து நிறுத்தியிருப்பேன். போய் ரோஹித் ப்ரோ காலில் விழுந்து, வேணாம் ப்ரோ இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு, உன் மனசு மாறுதோ மாறலையோ டைம் கேட்டு உன் பின்னாடியே பைத்தியக்கார மாதிரி நான் சுற்றி வந்திருப்பேன். ஆனால் இப்போது வேறு யாரையும் உனக்கு மாப்பிள்ளையாக பார்க்கலையே. என் ஃப்ரெண்டை, அதுவும் எனக்கு எல்லாமாவும் இருக்கிற என் ஃப்ரெண்டெல்லாம் உனக்கு மாப்பிள்ளையாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ நல்லா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவனும் நல்லா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னதான் நீ இவ்வளோ ஹார்ஷாக பேசினாலும் பழகினாலும் உனக்குள்ளே இருக்கிற இலக்கியாவை நான் உணர்ந்திருக்கேன்.
என்னதான் என் மேலே உனக்கு லவ் இருக்குன்னு நானா மனசை தேத்திக்கிட்டாலும் அது வெளியில் வரலல்ல. உன் ஈகோ தடுத்துட்டு தானே இருக்கு. உன் தகுதிக்கும் தராதரத்துக்கும் நான் தான் பொருத்தமானவன் இல்லையே, பைத்தியக்காரன் தானே. என்கிட்டலாம் நீ கொஷின் கேட்க வேண்டிய எந்த அவசியமும் உனக்கு இல்லை. இப்போ கூட உனக்காக நான் ஒதுங்கி போகல. நான் இப்போவும் சொல்கிறேன், உனக்கு வேறு யாரையாவது மாப்பிள்ளையா பார்த்துருந்தா ரோஹித் ப்ரோ காலில் விழுந்து நான் கதறி இருப்பேன். வேணாம் ப்ரோ, இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் உனக்கு மாப்பிள்ளையா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது கார்த்தியன். அவனும் ஒரு லைஃப் ஆசைப்பட்டான். ஆனால் அந்த பொண்ணு அவனை தான் புரிஞ்சுக்காம போயிடுச்சே. அவன் மனசு உடைஞ்சு போயிடுவான், என்ன பண்ண போகிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் அவனா ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டான். வேணாம் மச்சான், உனக்கான லைஃப் இது கிடையாது, எனக்கான லைஃப் அதுவும் கிடையாது. நம்ம ஏன்டா எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையாச்சும் நம்ம சந்தோஷப்படுத்துவோன்னு அவனா மனசை தேத்திட்டு முடிவு எடுத்துட்டான். அவன் சும்மா சொன்னான்னு நினச்சிட்டு நானும் இருந்தேன். ஆனால் அவன் சீரியஸாக பேசினான்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ரோஹித் ப்ரோ சொன்னா அவன் என்ன வேணாலும் செய்வான். அவன் குடும்பத்துக்காக, அவன் அத்தைக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். அதையும் தாண்டி அவன் அத்தை பொண்ணு சந்தோஷத்துக்காக அவன் எது வேணாலும் செய்வான். அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் இல்லைக்கா, அதனால் அவன் கூட உன் லைஃப் அமைஞ்சா அவனுக்கு சந்தோஷமோ இல்லையோ எனக்கு திருப்தியாக இருக்கும். நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இத்தனை வருஷமாக விட்டு கொடுக்காத என் லைஃப்பை, என் லவ்வை என் கார்த்திக்காக விட்டு கொடுக்குறேன். அவனும் நல்லா இருக்கணும், அவளும் நல்லா இருக்கணுன்றதுக்காக. அவளுக்கு தான் கார்த்தி மாமாவை பிடிக்குமே, அதனால் அவள் கார்த்தி மாமா கூட இருக்கட்டும். அவளுக்கு தான் கார்த்தி மாமா வீட்டை விட்டு வர்றதுக்கு மனசு இல்லையே, அதனால் அவள் கார்த்தி மாமா ஃபேமிலிக்குள்ளே இருக்கட்டும். இப்போ புரியுதா நான் ஏன் உன்னை ட்ராப் பண்ணலன்னு? இதுக்கப்புறம் லைஃப்பில் உன்னை நான் ட்ராப் பண்ண வேண்டிய அவசியமும் வராது, உன்கிட்ட நான் பேச வேண்டிய அவசியமும் வராது, உன்னை நான் பார்க்க வேண்டிய அவசியமும் வராது. நீ ஜாயினிங் கொடுத்துட்ட, கரெக்டு தான். பட் நாளைக்கு நான் என்னோடய ரிசிக்னேஷனை கொடுப்பேன், வாங்கிக்கோ. எனக்கு இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு என் ஃப்ரெண்டு லைஃப் முக்கியம். என் ஃப்ரெண்டு லைஃப் ஸ்பாயில் ஆகிறதுக்கு எந்த விதத்துலையும் நான் காரணமாக இருக்க மாட்டேன். மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய் என்று சொல் கண்ணே, என் ஜீவன் வாழும் நிஜம் உந்தன் காதல் என்னை காணவில்லை நேற்றோடு, எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு உயிரோடு என்னடா பேசிட்டு வர? கேட்டுட்டு தான் இருந்தேன். எல்லாம் உண்மையா? இத்தனை வருஷமா லவ் பண்ணியிருந்திருக்கேன். உன்னை பற்றி சொன்னா, உன் லவ்வை பற்றி சொன்னா கார்த்தி புரிஞ்சுக்க தானடா போகிறான். இவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு தான் கவிதா நின்னான். பட் இதுக்கப்புறம் சரி வராது. ஏய், கார்த்தி ஒன்றும் கல் நெஞ்சக்காரன் கிடையாது, புரியுதா? ரோஹித் சார் அப்படிதான். நீ சொன்னா புரிஞ்சுக்க போகிறாங்க. இவ்வளோ நாளாக உன்னை புரிஞ்சு தானே இருந்தாங்க. யார் என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் இலக்கியாவுக்கு என் மனசு புரியலல்ல. அதனால இதுக்கப்புறம் நான் அவகிட்ட பேசுறது, பார்க்கறது, அவளை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது இதெல்லாம் செட் ஆகாது கவிதா. ஒரு வேளை கார்த்திக் ஒரு லைஃப் அமைஞ்சிருந்தா கூட இவன் மேரேஜ் தள்ளி போயிருந்துருக்கலாம். பட் அவனுக்கு தான் அவன் நினச்ச லைஃப் கிடைக்கலையே. அப்படி இருக்கும்பொழுது அவங்க 2 பேரும் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறதுக்காகவாச்சும் ஒன்று சேர்ந்து வாழறது தானே கரெக்டாக இருக்கும். அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை, அதுவும் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அதுதான் அவளோட கனவாக கூட இருந்துச்சு. ரோஹித் ப்ரோ வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, கார்த்தி மாமாவை விட்டு வெளியில் போகக்கூடாது, அந்த ஃபேமிலிக்குள்ளே தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு அவள் ரொம்ப ஆசைப்பட்டா. நான் தான் அல்பத்தனமாக அந்த ஆசையை உடைக்கிறதுக்கெலாம் நிறையா தடவை ட்ரை பண்ணேன். ஆனால் தெளிவாக புரிஞ்சிருச்சு, அவள் சின்ன வயசுலேருந்து வச்சுருந்த வைராக்கியம் தான் அவளை இப்போ அந்த குடும்பத்து கூட சேர்க்க போகுது. ஏய், கார்த்தி ஒத்துக்கிட்டான்றியா? கார்த்தி சாதாரணமாக எந்த விஷயத்தையும் பேச மாட்டான். அவன் விளையாட்டுக்கு பேசியிருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பானே. அவன் விளையாட்டுக்கெலாம் பேசல, சீரியஸாக தான் பேசினான். ஏன்னா ரோஹித் ப்ரோவோட லைஃபு இப்போது கார்த்தி கையில். என்னடா சொல்ற? ரோஹித் சாரோட வாழ்க்கை கார்த்திகை இல்லையா? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடி, விடு. அவங்க அண்ணனுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். அவங்க அண்ணன் சொன்னால் என்ன வேணாலும் செய்வான். அப்படி அவங்க அண்ணன் சொன்னது தான் இலக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்றது. அவங்க அண்ணனுக்காக அவன் கண்டிப்பாக செய்வான். அதே மாதிரி அவன் ஒன்றும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன பொண்ணை என்னை விட்டு பிரிக்கலல்ல. அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்ன பொண்ணை தானே அவன் ஏற்றுக்க போகிறான். அதில் எதுவும் தப்பு இல்லை. நான் மனசார தான் இலக்கியாவை விட்டு கொடுக்குறேன். அவள் கண்டிப்பாக கார்த்திக் கூட சந்தோஷமாக இருப்பா. அப்புறம் மேடம் ஹாப்பியாக இருங்க. ஏய், இதுக்கப்புறம் கார்த்தி தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டானே, தெளிவாக தெரிஞ்சிருச்சே. அதான் கௌதம் கிளியராக சொல்லிட்டு போகிறானே. கார்த்தி செஞ்சது அநியாயம்னு சொல்ல வரியா? ஆமாம், அவன் செஞ்சது அநியாயம் தான். எதெல்லாம் தெரியுமா அநியாயம்? உன்னை துரத்தி லவ் பண்ணது, உனக்காக எல்லாமே பண்ணது, அவன் பைத்தியக்கார மாதிரி உன் பின்னாடி சுத்தந்து, இவ்வளோ பெரிய பையன், இவ்வளோ பெரிய ஆள். ஆனால் அது எதையுமே காமிச்சிக்காம இது வரைக்கும் நம்ம கூட பழகினப்ப ஏதாவது ஒரு டைம் ஆச்சும் அவன் சீன் போட்டிருப்பானா, கெத்த காமிச்சிருப்பானா சொல்லு? அநியாயம்தான். அவன் அநியாயமாக நல்லவனா இருந்து உன்னை லவ் பண்ணான் பத்தியா, அது அநியாயம்தான். நியாயம் எது தெரியுமா? இப்போ எல்லாரோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து இலக்கிய மாமா கல்யாணம் பண்ணிக்க போறான் பாரு, இது 100% நியாயம் தான். இந்த இலக்கிய மாமுக்கும் சரி உனக்கும் சரி உண்மையா லவ் பண்றவங்களோட பாசம் புரியல, அவ்வளவுதான். கடவுளா பார்த்து யார் கூட சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரோ அவங்கள அவங்க கூட சேர்த்து வைக்கிறாரு. கௌதம் எப்படி இந்த முடிவை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரோ அதே மாதிரி நீ சந்தோஷமா ஏத்துக்கொன்ன.
நீ யோசிச்சு பாரு, கார்த்திகை நினச்சி பாரு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். உன்ன மாதிரி புடிவாதமான பொண்ணுக்கெலாம் எதையும் சொல்லி புரிய வைக்கவும் முடியாது, அவனோட அன்பை உன்னால் புரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன்னா பைத்தியக்கார மாதிரி உன் பின்னாடி சுற்றி வந்ததுக்கு நீ தான் நல்ல கேள்வி கேட்டிருக்க போலயே. நீ நார்மலாலாம் பேசியிருந்தா கார்த்தி உடஞ்சிருக்க மாட்டான். அவனை வேற ஏதோ சொல்லியிருக்க. நீ கேட்ட அந்த கேள்வி தான் அவனை இந்த அளவுக்கு மாற்றிருக்கு, இந்த அளவுக்கு அவன் முடிவு எடுக்கிறதுக்கும் தூண்டியிருக்கு. அதனால நீ நினச்சது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீ ஹாப்பியா இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க்கை யாருக்கும் நினச்சபடி அமையறது கிடையாது. அப்படி நினச்ச மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம தான் இறுக்கமாக பிடிச்சிக்கணும். இறுக்கமாக பிடிச்ச வாழ்க்கையை எதுக்காகவோ நம்ம திமிருக்காகவோ கையை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயா அம்மா போயிடுச்சுன்னு சொன்னால் திரும்ப இறுக்கி பிடிச்சிக்கலாம் முடியாது. சொல்கிறத சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். துணித்தோ ஓனெனப்பு நெஞ்சுக்குழி காயும் மாடு ரெண்டு பாத ரெண்டு வண்டி எங்கே சேரும் பொத்தி வச்சா அன்பு இல்ல சொல்லி புட்டா வம்பு இல்ல சொல்லத்தானே தெம்பு இல்ல இன்பத் துன்பம். சார் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க தம்பி. இதுக்கப்புறம் நீங்க மஞ்சள் சட்டையே போடுங்க சார், அதான் உங்களுக்கு மாசா இருக்கு. தம்பி நானே காதுபட கேட்டிருக்கேன், என்ன நீங்க மஞ்சள் சொக்கான்னு சொல்லி கிண்டல் பண்ணத. அப்படி இருக்கும்போது நீங்களா எனக்கு இந்த சட்டையை சஜஸ்ட் பண்றீங்க? சாரி சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. நீங்க சொல்றதை கேட்கும்போது எனக்கும் காமெடியா தான் இருக்கும். என் மேல இருந்த கோவம், உங்க ஃப்ரெண்டு மேல இருந்த பாசம் ரெண்டும் வெளியே வந்துருச்சு, அவ்வளவுதான். சார் சீரியஸாவே நான் சொல்றேன், இந்த மஞ்சள் சட்டை போடும்போதெல்லாம் நீங்க பேசுற வார்த்தைலாம் ரோஹித்தையும் நந்தினியும் பிரிக்கிறன்ற மாதிரியே பேசுவீங்களா? ஒரு மாதிரி வேற பேச வச்சிருப்பீங்களா? என்னடா மனுஷன் அப்படி பேசுறாரு, இந்த சட்டை கலரை மாத்தினா மனுஷன் மாறிடுவாரு அப்படின்லாம் நான் பேசிட்டு இருந்த காலம் உண்டு. ஆனா அதே மஞ்சள் சட்டையை போட்டு வந்து என் ஃப்ரெண்டு லைஃப்ல பிரகாசமா ஒளியேத்தி வச்சீங்க பாருங்க, அங்க நீங்க மாசா நின்ட்டீங்க சார் என் மனசுல. நான் சொல்றேன் சார், இதுக்கப்புறம் லைஃப்ல நீங்க மஞ்சள் சொக்கம் மட்டும்தான் சார் போடணும். சார் உங்களுக்கு சிரிக்கலாம் தெரியும்ன்றதே எனக்கு இன்னைக்கு தான் சார் தெரியும். சூப்பரா சிரிக்கிறீங்க சார். அப்பா உனதன்பை மனம் இங்கி உயிர் தினம் துடைக்குது, விழியோரம் மழை வந்து உன்னை தினம் நனைக்குது. உலகில் உறவா நீதான் என இருக்கிறேன், ஒரு நாள் உணர்வா என தினம் பொறுக்கிறேன். அப்பா நீ என்னோட அன்பாகி. என்னடா அழுதுட்டு இருக்க? என் மனசுல இருக்கிற எதையும் சின்ன வயசுல இருந்து நான் சொன்னதே இல்லப்பா. ஆனா எனக்கு இதான் தேவை, இதுதான் எனக்கு பிடிக்கணும், எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்பா செஞ்சுட்டு இருக்கான்ல, அந்த நம்பிக்கையில தானே என் பொண்ணுமே அப்பா எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு இருக்கா. அந்த நம்பிக்கையை அப்பா உடைச்சிருவானா? ஆனா இந்த விஷயத்துல நான் யோசிச்சு பார்க்கலப்பா. என் பொண்ணை நான் தவிக்க விட்டுருவேனா? சொல்லு, என் பொண்ணை நான் தவிக்க விட்டுருவேனா? முத நாள் மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது உன்னை வெளியில வர சொன்னால, அப்ப நீ பார்த்த பார்வையிலேயே உன் கண்ணுல இருந்த தவிப்பிலே எனக்கு புரிஞ்சிருச்சு அவர் உனக்கு பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் ஏன்டா இவ்வளவு நாள் வெயிட் பண்ண வச்ச, என்ன தவிக்க வச்சேன்னு கேக்குறியா? அப்பா கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் உன்னோட சேலரியில இருந்து கூட நான் கொஞ்சம் 10 எடுத்துக்கிட்டேன். போங்கப்பா, எதுக்கு நீங்க வேலைக்கு போனீங்க? சொன்னா வேலைக்கு போக விட்டுருப்பியா சொல்லு? நானும் எவ்வளவு நாள் தான் வீட்டுல இருப்பேன், நல்லா உழைச்சி வேர்வை சிந்தன உடம்பு அப்படி இருந்த மனுஷனை கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ளே இருப்பானா எப்படி இருப்பேன் சொல்ல? சரி அதான் எனக்கு தெரிஞ்ச வேலையை பார்க்கலாமே, நீ என் பொண்ணு மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அவளுக்கு தெரியாம போனேன். போப்பா, இதுக்கப்புறம் நீ வேலைக்கெல்லாம் போக கூடாது. என் பொண்ணு அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு, என் பொண்ணு தன் நம்பிக்கையா இருக்கணும், அவளோட சொந்த காலில் நிக்கணும்னு இந்த அப்பன் தானே சொல்லி கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது இந்த அப்பா காலை மட்டும் ஊனமாக்கி உட்கார வைக்கலாமா? அப்பாவால முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கு போவேன், அப்பாவால முடியலன்னா சொல்லிட்டு போறேன், என் பொண்ணுங்க என்ன பாத்துக்குங்க, அப்பாவால முடியல நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு. அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லடாமா, இதுக்கப்புறம் நீ அழக்கூடாது, எதுக்காகவும் யாருக்காகவும் மாப்பிள்ள உன்னை அழ வைக்க மாட்டாரு. நம்ம வீட்டில் எப்படி இருந்தியோ அதை விட 100 மடங்கு சந்தோஷமா புகுந்த வீட்லயும் இருப்ப. நீ எதையும் இந்த அப்பனுக்கு சொல்லி புரிய வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது, புரியுதா? அதே மாதிரி மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமும் கிடையாது. என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணிடல, எதுக்காகவும் அவன் மன்னிப்பு கேட்கவும் தேவையில்ல, அழுகவும் தேவையில்ல. மாயம் போல் கலைகின்ற மனித வாழ்க்கையில் சொந்தங்கள் சொல்லிச் செல்லும் சேதி என்ன? பாசத்தின் ஊடாக ஞானம் கொள்ள படைத்தவன் புரிகின்ற சூழ்ச்சி என்ன? சரிடாமா உள்ள போ, நான் தம்பி அனுப்பிட்டு வரேன். பாவம் நம்மளால அவர் நின்றுட்டு இருக்காரு பாரு. மிஸ்ஸஸ் நந்தினி ரோஹித், கொஞ்சம் உங்க அப்பா கிட்ட பேச விடுங்களா? நானே இன்னைக்கு தான் அந்த மனுஷன் கிட்ட பேசினேன். போங்க சார், நான் எங்க அப்பா கிட்ட பேசணும். தொல்லை தாங்க முடியலையா? அப்பா கிட்ட பேசணும், ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும், நான் தான் பேசுவேன். ஏமா அழுதுட்டே இருக்க சாயந்தரத்துல இருந்து? எங்க டீஎல்ல இது வரைக்கும் நாங்க போல்டாவே பார்த்துட்டோம், திமிராவே பார்த்துட்டோம், திடீர்னு எங்க டீஎல் அழுதா எங்க மனசு தாங்குமா? நந்தினி எப்பவுமே போல்டா தான் இருக்கணும். எங்க டீஎலுக்கு அழுகனா என்னன்னே தெரியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி இருந்தவங்கிட்ட இன்னைக்கு ஃபுல்லா அழுது காமிச்சிட்டு இருக்கியே. அதுவும் இதுக்கப்புறம் நந்தினி ரோஹித் வேற. அப்படி இருக்கிற பட்சத்துல சுத்தமா கண்ணுல இருந்து தண்ணி வரக்கூடாது.
நந்தினி முத்தையாவா இருந்தப்பவே நீங்க மாஸ்க் காமிச்சிங்க. இப்ப நந்தினி ரோஹித் வேற ஆகிட்டீங்க. இன்னும் மாஸ்க் காட்ட வேணாமா? அதானே தம்பி சொல்ற மாதிரி மாப்பிள்ளைக்கு இருக்கிற தைரியம், தன்னம்பிக்கை, அவரோட விடாமுயற்சி எல்லாம் உனக்கும் வரணும். புரியுதா? சாரிப்பா. சரிடாம்மா, உள்ள போ, அப்பா வரேன். அப்புறம் சார், மேல லேப்டாப் இருக்கு, அதை மட்டும் நான் எடுத்துட்டு போயிடுறேன். மற்ற திங்ஸ்லாம் நானும் ரோஹித்தும் இன்னொரு நாள் வந்து எடுத்துக்கிறோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நீங்க எடுத்துட்டு போங்க. இதெல்லாம் சொல்லணுமா? இல்ல சார், என்னதான் இருந்தாலும் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நீங்க எடுத்துட்டு போங்க. நான் வேணா கூட வரட்டுமா? அதெல்லாம் வேணாம் சார், நான் எடுத்துட்டு கிளம்புறேன். நீங்க உள்ள போங்க. நந்தினி வேற ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருந்தாங்க, போயிட்டு அவங்கள சமாதானப்படுத்துங்க. சரிங்க தம்பி. சார், அப்புறம் ஒரு ரெக்வஸ்ட். சொல்லுங்க தம்பி. நான் இப்படி யார்கிட்டயும் பொதுவா பேசுனது இல்ல, கேட்டதும் கிடையாது. என் ரோஹித்தும் கார்த்தியும் மட்டும்தான் ப்ரோ நான் இப்படி பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்பானுங்க. அவனுங்க விருப்பத்துக்காக நானும் ஒரு மாதிரி கெத்தா மூஞ்ச வச்சுக்கிட்டு பண்ணுவேன் சார். அவனுங்க கேட்கறதுக்கு ஒத்துப்பேன். அப்படி என்ன கேட்பாங்க ரெண்டு பேரும்? ரோஹித்தும் கார்த்தியும் சந்தோஷமா இருக்கும்போதும் சரி, துக்கமா இருக்கும்பொழுதும் சரி, ப்ரோ உன்னை ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டுமா அப்படின்னு கேட்பான். ரோஹித், மச்சான் எனக்கு சந்தோஷமா இருந்தா உன்னை கட்டி பிடிச்சாதான் ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நான் தான் சொன்னேனே சார், ஒரு வேண்டா வெறுப்புக்கு கட்டி பிடிக்கிற மாதிரியே அவனுங்க கட்டி பிடிக்கிறப்போ நான் ரியாக்ட் பண்ணிட்டு பட் சந்தோஷம் தான் படுவேன். அதுல எதுவும் குறை இல்லை. பட் அவனுங்க ரெண்டு பேரும் தான் என்கிட்ட இந்த கொஸ்டினை கேட்பானுங்க. நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் கேட்டதில்ல. ஆனா அவனுங்க சொல்ற மாதிரியே அவனுங்க என்ன கட்டி பிடிக்கும் போது ஒரு தனி ஃபீல் இருக்கும் சார். நம்மளும் இந்த மாதிரி ஒரு கேள்வியா யார்ட்டடா கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். தம்பி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. என்ன விஷயம் அப்படின்னா, என் ரோஹித் தான் சார் எனக்கு எல்லாமே. என் லைஃபே என் ரோஹித் தான். உனக்கு லைஃப் வேணுமாடா இல்ல ரோஹித் வேணுமாடா அப்படின்னு கேட்டா என் லைஃபை கூட எடுத்துக்கோங்க, என் ரோஹித் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்ற ஆள்னா. ஆனா அப்படிப்பட்ட என் ரோஹிதா 2 வருஷமா நான் கூடவே இருந்து ரெக்கவர் பண்ண முடியல. அவன் கேட்டப்பெல்லாம் கட்டி பிடிச்சி என்னால ரெக்கவர் பண்ண முடியல சார். அவன் லைஃப் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஆனா இப்போ நீங்க அப்படி டக்குன்னு ஒரு சுவிட்ச் போட்ட மாதிரி அவன் லைஃபை பிரகாசமா ஆக்கியிருக்கீங்க சார். அவன் 2 வருஷம் சிரிக்காத சிரிப்பு, அவன் 2 வருஷம் தவிப்போட விளைவு அவன் கண்ணில் பார்த்தேன் சார். அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் சார். என் உசுரா இருக்கிற என் ஃப்ரெண்டோட லைஃபை அவன் கையில கொடுத்தது நீங்க தான் சார். அப்படிப்பட்ட உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்கணும்னு தோணுது. ஒரு தடவை அவங்கள கட்டி பிடிச்சிட்டுமா சார்? அதுக்கு என்ன தம்பி, கட்டி பிடிச்சிக்கோங்க. தேங்க்ஸ் சார். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சார். ஐயோ தம்பி, நீங்க வேற. என்னதான் உங்க ஃப்ரெண்டோட லைஃப்ல நான் ஒரு வெளிச்சத்தை காமிச்சிருந்தாலும் அவரோட இருட்டில் துணையா இருந்தது நீங்க தான். இது போல ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க என் மாப்பிள்ள கொடுத்து வச்சிருக்கணும். அவருக்கு கிடைக்கிற எல்லா சக்சஸ்லயும் நீங்க அவர் கூட நிக்கணும். அவருக்கு நடக்கிற எல்லா கஷ்ட நஷ்டத்துலயும் நீங்க கூட இருக்கணும். கண்டிப்பா சார், இருந்தெல்லாம். பட் எனிவே உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார், என் ரோஹித் ஃபேஸ்ல திரும்ப சிரிப்பை கொண்டு வந்ததுக்கு. சரிங்க சார், நான் லேப்டாப் எடுத்துட்டு கிளம்புறேன். நீங்களும் உள்ள போய் நந்தினியை சமாதானப்படுத்துங்க. சரிங்க தம்பி, அப்பப்போ நீங்களும் வீட்டுக்கு வாங்க. மாப்பிள்ள கூட கண்டிப்பா நீங்க வரணும். கண்டிப்பா சார். மிஸ்டர் பிளாக், எங்க கிளம்பிட்டீங்க? வந்த வேலைலாம் முடிஞ்சிருச்சு. அதான் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸா அப்படியே எடுத்துட்டு போலானே. ரோஹித்தோட லேப்டாப் மேல இருந்தது, எடுத்துட்டு கிளம்புறேன். வந்த வேலை முடிஞ்சதெல்லாம் கரெக்டு தான். உங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் கரெக்டு தான். என் திங்ஸ் ஒன்று காணன்னு ரொம்ப நாளாக கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அது எங்கன்னு சொல்லிட்டு இல்லை வச்சுருந்தீங்கன்னா கொடுத்துட்டு கிளம்புங்க. பைத்தியக்காரி ரெடி, நீ ஒன் திங்ஸ் என்னடி காணோம்? பைத்தியக்காரி, இந்த பைத்தியக்காரின்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்படிதான் யூஸ் பண்ணுவோன்னு நானும் சொல்லியிருக்கேன்ல. மனுஷன் பேசுவானா? யோ, என்னோட மாஞ்செடி எங்கேயா? மாஞ்செடி எங்கன்னு என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? உன் மன்மதனுக்கு தான் வீட்டு அட்ரஸ் தெரியும்ல, வந்து எடுத்துட்டு போயிருப்பாரு. என் மன்மதன்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்க சான்சஸ் கிடையாது. என் மன்மதன் என்கிட்ட சொல்லாமல் அந்த மாதிரி பண்ணவும் மாட்டாரு. எனக்கு என்னவோ உங்கள் மேலே தான் டவுட் இருக்கு. கேமரா டவுட் இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்ல? நீ டவுட் பண்ணிட்டேன்றதுக்காக நான் ஒத்துக்க முடியும்? நீங்கள் ஒன்றும் நான் டவுட் பட்டுட்டேன்றதுக்காக ஒத்துக்க தேவையில்ல. நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேம் ஷோராக தெரியும். ஒழுங்காக கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். தேவையில்லாத ஏழ்றைய கூட்டாத. வீட்டில் யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனையாகும். நவரு ஃபர்ஸ்ட். என் மாஞ்செடியை கொடுத்துட்டு கிளம்புங்கண்ணே. என்கிட்ட சீரியஸா இல்லடி. இல்லை அப்படிதானே? அம்மா சரி. அம்மா, இவ்வளோ நேரம் எல்லாரும் மாற்றி மாற்றி கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கும் அதுவும் எங்கள் அப்பா மேலே தான் ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படின்னு கூட இப்போ கட்டி பிடிச்சிட்டு நின்னீங்களே. அதுக்கு என்ன பண்ணணும் இப்ப?
எனக்கு கூட ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு கூட மனசு கஷ்டமா வருது. என் மன்மதனை வேற காணோன்னு தேடுது. அதனால அதனால எனக்கு உங்களை கட்டி பிடிச்சா சரியாயிடும்னு தோணுது. அதனால ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிட்டுமா? பைத்தியக்காரி. யோ, உண்மையை தான் ஏன் சொல்றேன். உன்னை கட்டி பிடிச்சா சரியாயிடுவேன் தான் நினைக்கிறேன். ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்குவா? நீ தானே சொல்லுவேன் தாவணியில பின்னு போட்டதே பொது சேவையில வருதுன்னு. அப்படி இருக்கும்பொழுது மனசு கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறதும் பொது சேவையில தான் வரும். வேணும்னா உன்னோட பொது சேவையை தொடர்ந்துட்டு போகலாம். அதுல எதுவும் பிரச்சனை இல்லை. ஏய் என்னையா ஏங்கிற? இப்ப என் மனசு கஷ்டமா இருக்கு. நீ எனக்கு பொது சேவைன்ற அடிப்படையில ஒரு வாட்டி கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிட்டு போ. ஒழுங்கா நவுறடின்னு சொல்லிட்டேன். ஆளை பத்தியே நல்லா. யோ மிஸ்டர் பிளாக். ஓடி பைத்தியக்காரி. யோ நில்லையா. பொது சேவை செய்யறதா உனக்கு பிடிக்குமே. அப்படி இருக்கும்போது ஏன் ஓடுற? என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணியா? சிரிச்சா அழகா இருக்க. நான் ஒன்னும் சிரிக்கல. யோ இந்த கருப்பு கலர்லயும் நீ சிரிக்கும் போது உன் கண்ணை மட்டும் சிகப்பா தெரியுதியா? சிரிப்பேன். உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே. உன் மேல ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே. உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு. என் மனம் ஏனோ பாடிடலாச்சு. என்னோட பாட்டு சத்தம் தேடும் முன்ன பின்னால எப்போ நீ என்ன தொட்டு பேச போற முன்னால. என் பொண்டாட்டி, நான் எடுத்த முடிவுல உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லையே? அதெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை சார். நீங்கள் கரெக்டாக தானே பேசியிருக்கீங்க. உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க, அதுவும் நீங்கள் பார்த்து வளர்த்துருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு லைஃப் அமையாமல் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்காது சார். தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். சார் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க. அச்சச்சோ, ஆமாம்ல, இப்போ மறந்து போய் நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேனே, என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, சாரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதை தான் நான் சொன்னேன்னு. அதெல்லாம் முடியாது. நான் தேங்க்ஸ் சொன்னாலும் சாரி சொன்னாலும் கட்டி பிடிச்சி தான் அதை சரி பண்ணணும். நீ தேங்க்ஸ் சொன்னாலும் சாரி சொன்னாலும் அதை கட்டி பிடிச்சி தான் சரி பண்ணணும். அதெல்லாம் முடியாது. சும்மா இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்கண்ணா. ஏங்க, இது கதை கிடையாதுங்க, உண்மைங்க. உண்மைதான். அப்படியே சார் அப்படியே நல்ல வழி தான் சொல்லி தராருன்னு கம்முன்னு இருங்க சொல்லிட்டேன். சரி, அப்பா வர வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, நீங்கள் கிளம்புங்க. நந்தினி சிரிச்சா இவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா? போங்க வெக்கப்படும் போது கூட அவ்வளோ க்யூட்டாக இருக்க. போங்க போங்க. எனக்கு பிடிச்சவனே, என் நெஞ்சில் தீய விதைச்சவனே, என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சு சிந்தையில செதஞ்சு போனே. இந்த வீட்டில் உள்ள ஓரத்தில் மௌன. சரி, கிளம்பட்டுமா? சார் சொல்லுங்க மேடம். சாரி, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இவ்வளோ நாளா. முடியாது. இந்த சாரியெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் எப்படி சாரி சொல்ல கற்றுக் கொடுத்துருக்கணும் அப்படிதான் சாரி சொல்லணும். இப்போவும் நீங்கள் சொல்லிக் கொடுத்த மெத்தட் படி தான் சாரி சொல்கிறேன். ஓவராக பண்ணாதீங்கண்ணா. இதெல்லாம் கட்டிப்பிடி வைத்தியமே கிடையாதுடி. சும்மா இருங்க சார். சரி, ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன? அதான் ஏதான் பன்னடி பூ வைக்கணும். அன்னைக்கு நான் தான் உங்களை டியூப் லைட்டுன்னு சொன்னேன்ல. எனக்கு அன்னைக்கு புரிஞ்சிருச்சுடி. புரிஞ்சா? வாங்கிட்டு வந்தா வச்சப்பாளா? இப்போவும் நீங்கள் டியூப் லைட் தான். இப்போ எதுக்குடி நான் டியூப் லைட்டு? நீ சொன்னதை தான் நான் புரிஞ்சுக்கிட்டேனே. உன் சிரிப்புக்கு நான் காரணமாக இருந்திருக்கேன். அதே மாதிரி நீ பூ வைக்கிறதுக்கு நான் காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் பொண்டாட்டிக்கு அப்படின்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனால் சார், நீங்கள் எனக்கு லவ் சொல்லித்தரேன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா லவ் பண்ணுறதுக்கு நான் தான் சொல்லித்தரணும் போலயே. ஏய் என்ன? ஆமாம், ரோஹித் பிரகாஷ் டியூப் லைட்டாக தான் இருக்காரு லவ் விஷயத்தில். எனக்கு புரியல, நீ என்ன சொல்ல வர? நான் எதுவும் சொல்ல வரல. நீங்கள் பூ வாங்கிட்டு வந்து கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். சரி, நான் நாளைக்கு வாங்கிட்டு வந்து தருவேன். சரி, வாங்கிட்டு வந்து கொடுங்க, வச்சுக்கிறேன். ஆனால் ஏன் டியூப் லைட்டுன்னு சொன்னேன்? சும்மா சொல்லிட்டேன், போதுமா? இருந்தாலும் நான் காரணத்தை கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிங்க சார். சொல்லுடி. மிஸ் யூ. மிஸ் யூ ஸோ மச் நந்தினி. உங்கள் வீட்டில் இந்த 7 நாள் இருந்தது உன்னை எப்போ பாரு பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இன்னொரு 7 நாள் வேணா உங்கள் அப்பா கிட்ட டைம் கேட்போமா? அதெல்லாம் வேணாம். இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நான் கொஞ்ச நாள் தானே இருக்க போகிறேன். அதனால எல்லாரையும் நான் மிஸ் பண்ணுவேன். அவங்க கூட ஃபுல்ஃபில்லாக இருந்துட்டு வரேன். அதுவும் கரெக்டு தான். அப்புறம் இந்த மிஸ் யூ எப்போ லவ் யூவாக மாறும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது.
அது சார் தான் மாறுறதுக்கு ட்ரை பண்ணணும், மேமை இம்ப்ரெஸ் பண்ணணும். சார் தான் லவ் பண்ணுறது எப்படின்னு கற்றுத்தரேன்னு சொல்கிறாரே, அப்படி லவ் பண்ணி மேடம்க்கு புரிய வைக்கணும். அப்போ கண்டிப்பா மேடம் லவ் யூ சொல்லுவாங்களா? சாருக்கு இப்போ லவ் யூ சொல்ல வரல தானே. சார் எப்போ ஃபுல்ஃபில்லாக லவ் யூ சொல்கிறாரோ அப்போ மேடமும் சொல்லுவாங்க. அது சரி. ஆமா, என் பொண்டாட்டி எங்கடி? அதான் நான் இருக்கனே. ஆ, இருக்கா. என்னதான் நீ இருந்தாலும் 2 வருஷமா என்ன பார்த்துக்கிட்டது அவ தான். ஓவராக பண்ணாதீங்கண்ணா. என்னதான் ஒரிஜினலாக பொண்டாட்டி வந்தாலும் அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். போதுமா? ஓகே. இப்போதான் சாருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. தலைவனோ அங்கு தலைவியோ இங்கு இணைத்திடவா நெஞ்சே. கல்லணை அங்கு காவிரி இங்கு அணித்திடவா நெஞ்சே. உதடுகளில் முணுமுணு கவிதைகள் உறவுகளில் இதழ் விடும் அரும்புகள் தனிமையிலே புது புது நினைவுகள் தவிக்கையிலே ரசித்திடும் துரும்புகளே. பார்க்காத உலகம் அதை தேடி தேடி போவதற்கே. போர்க்கால உதயம் அது தோன்றி லவ் யூ கூடிய சீக்கிரம் சொல்கிறேன்னு மெஸ்ஸியோடைய பொண்டாட்டி. டேய் அடே லவ் பண்ணலாமா? நான் ஏன்டா உன்னை லவ் பண்ணணும்? அப்படிலாம் சொல்லாதடி. நீ என்னதான் லவ் பண்ணணும்? ஐயோ, போச்சா சஞ்சய் செத்தடா நீ. ஒரு பக்கம் படம் ஓடும்போதே இவனை வச்சுட்டு உன்னால சமாளிக்க முடியாது. இப்போ 2 பக்கமும் கிரீன் சிக்கல் காமிச்சு 2 சைடும் படம் ஓடுது. எப்படா இவன் கூட இதுக்கப்புறம் டிராவல் பண்ண போறேன்? ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. ஐயோ நண்பே. டேய் அடே ரோகித்தே, கூட்டியா மச்சான்? கூப்பல்ல, கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன், புரியுதா? என்னடா தலைவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? லவ். அதான் சஞ்சய், லவ், LOVE, லவ். ரோஹித் என் சாமி வேணாம்ப்பா. அதெல்லாம் முடியாது. லவ் எமோஷனல் எப்படி இருக்கு தெரியுமா சஞ்சய்? அப்படி உள்ள இது ஏதோ பண்ணுதுடா. நம்மளே லவ்வெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நாய் பேசுறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு எல்லாம் பொங்கி வந்துடும் போலயே. என்னடா கீர்த்தனாவை தேடுறியா? செருப்பு. ஆமா, கீர்த்தனா கால் பண்ணா ஏதோ மஞ்சள் சொக்க மாமனார கட்டிப்பிடி வைத்தியெல்லாம் பண்ணிட்டு வந்தியாமே, அப்படியா? ஏய், அவளா ஒரு பொண்ணாடா சொல்ல, சரியான பைத்தியக்காரி. அது எப்படா உடனே நியூஸ் சொல்றா? அவன் நியூஸ் சொல்றா சொல்லாம இருக்கா, அது வேற விஷயம். ஒழுங்கா சொல்லு, உன் மாமனார தனியா கரெக்ட் பண்ணிட்டு வந்தியாமே. தலைவர் திருத்தொன்ன, இப்போதைக்கு அவர் உனக்கு மட்டும்தான் மாமனாரு. அவர் எனக்கு மட்டும் மாமனாரா ஆகிட போறாரு அப்படின்ற வருத்தத்துல தானடா நீ தனியா கரெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். சீப்பேன் வாயை வச்சுட்டு சும்மாரு. மச்சான், உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை தெரியுதாடா? நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், அவர்கிட்ட பேசி சம்மதம் வாங்குவன்ற நம்பிக்கை இல்லாததுனால தான் நீ தனியா அவர்கிட்ட என்கொயரியை போட்டி கட்டிப்பிடி வைத்தியம் வரைக்கும் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாருங்க மக்களே, நல்லா பார்த்துக்கோங்க. நான் எதுக்கு அந்த ஆள் மஞ்சள் சோக்காவை கட்டி பிடிச்சிட்டு வந்தேன், இந்த நாய் எதை சம்மந்தப்படுத்தி பேசுதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கு தான் எவனும் நல்லவனா இருக்கக்கூடாது. யார்ட்டடா பேசுற? எனக்குன்னு 4 சொந்த பந்தம் இருக்கு, அவங்க கிட்ட முறையிட்டு இருக்கேன், புரியுதா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதான் உன் பொண்டாட்டியை பார்த்துட்ட லவ் பண்றேன்னு சொல்ற, அதெல்லாம் கரெக்ட் தான். இப்ப என்ன புதுசா ஒரு செடியை வச்சுட்டு உட்காந்துருக்கேன்? அது என் பொண்டாட்டி கொடுத்தா. உன் பொண்டாட்டி கொடுத்துச்சா? எதுக்கு? அது நான் இப்போ வீட்டில் வளர்த்துட்டு இருக்கிறதெல்லாம் என் பொண்டாட்டி தானே. ஆமா, என் பொண்டாட்டி வளர்க்குற செடி ஃபுல்லா நான் தானே. அதான் எல்லாருக்கும் தெரியுமே, மேலே சொல்லு நாய. அதுதான். அது என் பொண்டாட்டி கிட்ட நான் மட்டும்தான் இருக்கணாமா, என்கிட்ட என் பொண்டாட்டி மட்டும்தான் இருக்காளாமா. ஏய், நீ இருடா, நான் சொல்றேன். அதான் எதான்னு கேட்டேன். டிஸ்டர்ப் பண்ணாதடா, நான் ஒரு ஃப்ளோல சொல்றேன்ல. சொல்லி தொலை. அதான் இனிமேல் செடியா இருக்கும்போது கூட நாங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்க கூடாதான். ஓ, அதான் மச்சான், ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது என்கிட்ட இருந்த அவளை நான் அவளுக்கு கொடுத்தேன்ல. ஆமா கொடுத்த. அவ அப்போல இருந்து சேர்த்து தான் வச்சிருக்காளாம் என்னையும் அவளையும். ஆனா என்கிட்ட தான் அவ மட்டும் இருக்கா, நான் இல்லைல்ல. அதனால இப்ப அவகிட்ட இருந்த என்ன என்கிட்ட கொடுத்து அமைச்சிருக்கா, என்கிட்ட இருக்கிற அவ கூட சேர்த்து வைக்க சொல்லிருக்கா. பாத்தியா மச்சான், என் பொண்டாட்டி லவ்வ என்னை விட்டு புரிஞ்சே இருக்க மாட்டானே சொல்லாம சொல்லியிருக்காடா இந்த செடியை கொடுத்து. இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை எடுத்துன்னா இந்த செடிக்கு ஒரு முடிவு கட்டாது போல இந்த அட்மினு. ஆனா நச்சிடுவேன்னா சஞ்சய், நச்சிடுவேன். நாங்களாச்சும் பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற மாதிரி துளசி செடியை தான் வச்சிருக்கோம். ஆனா நீங்க என்ன அப்படியா இருக்கீங்க? டேய், உன் பொண்டாட்டி உனக்கு இன்வெஸ்ட்மெண்டால செடி கொடுத்துருக்கா? இன்வெஸ்ட்மெண்டா கொடுத்துருக்காளா?
ஆமா மச்சான், துளசி செடி ஏதோ கார்டன்ல வச்சுட்டேன் அப்படியே இருக்கு. ஆனா மாஞ்செடியை கொண்டு போய் நீ கார்டன்ல எல்லாம் வைக்கணும். அப்படி கார்டன்ல வைக்கும்போது அது என்ன ஒரே ஒரு மாஞ்செடியாவா இருக்கும்? மாஞ்செடி மாமரமா வளரும், மாமரம் மாங்காயா மாறும், மாங்காய் மாம்பழமா மாறும், மாம்பழத்துல இருந்து விதை வரும், அதுக்கப்புறம் அது நிறைய செடியா மாறும், மரமா மாறும், அது ஒரு மான் தோட்டமாவே மாறிடும். அதுக்கப்புறம் நீ ஒரு பிசினஸ் மேன் ஆயிடுவாடா அதை வச்சு. உன் பொண்டாட்டி உன்னை தொழிலதிபராக்க நினைச்சிட்டு இருக்கு. பாருங்க பாருங்க மக்களே, அவதான் ஏதோ ஒரு மாஞ்செடியை வச்சுக்கிட்டு மன்மதன் சொல்லி உருட்டுறான்னு பார்த்தா இவன் எவ்வளவு பெரிய உருட்டுனா ஒரே ஒரு மாஞ்செடிக்கு பின்னாடி ஒரு பிசினஸ் மேனே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவன் ஒரு பக்கா பிசினஸ் மேன் ப்ரூவ் பண்ணிட்டான். பாத்தீங்களா மக்களே? டேய் நீ சும்மா இருந்தா அவனை மக்கள் எடுத்துக்கிறேன். முதல்ல வாய மூடு. நம்ம 2 பேரும் பால்கனிக்கு எதுக்கு வந்தோம் அது தெரியுதா? அதை விட்டுட்டு நீ மட்டும் மொக்க போட்டுட்டு இருக்க. ஐயோ அதை மறந்துட்டோம் பாரு. ஆமா என்ன நடக்குது கீழே? இன்னும் எதுவும் நடக்கல. இந்த நாய் மட்டும் தான் உட்காந்துட்டு இருந்தது. இரு இலக்கியா வந்துருச்சான்னு பாக்குறேன். என்னடா வந்துட்டா. எவ்வளோ நாள் ஆச்சுல்ல நம்ம வீட்டில் இப்படிலாம் எல்லாரும் ஒன்றா இருந்து. ம் ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ தான் வீட்டில் எல்லாரும் ஃபுல்ஃபில்லாக ஹாப்பியாக இருக்காங்க. மாமா சொல்லு இலக்கியா. இல்லை அதான் நந்தினி அப்பா ஏதோ ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்களே. அப்படி இருக்கும்பொழுது ரோஹித் மாமாவும் ஆசைப்படுறாங்க. அதனால நந்தினியும் ரோஹித் மாமாவையும் சேர்த்து வைக்கலாம்ல. சேர்த்து வைக்க தான் போகிறாங்க. ஆனால் எல்லாரும் வேற ஏதோ சொல்கிறாங்களே. வேறு எதுவும் சொல்கிறாங்களா? ஆமாம், என்ன சொன்னாங்க? ரோஹித் மாமா என்னவோ நந்தினி வீட்டில் எனக்கு கல்யாணம் ஆகாமல் அது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிச்சாமே. ஆமாம் ஆனால் நீ ஸ்டார்ட் பண்ண போகிறாருங்கிற. ஆமாம், உனக்கு கல்யாணம் ஆனால் அவர் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தானே சொன்னார். இது வரைக்கும் ப்ரோவோட ஆசைக்காகவும் ப்ரோவோட சக்ஸஸ்க்காகவும் ப்ரோவோட லைஃப்காகவும் தானே நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்பொழுது இப்போ என் ப்ரோ எப்படி வாழ வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாதா? அப்போது மாமா ஆசைப்படுற மாதிரி ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணு. ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணுறதுலாம் இருக்கட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண வேணாமா? கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 பேருக்கு சேர்த்து ஒன்றாவே ரிசப்ஷன் பண்ணிடுவாங்க. ஆமாம், இங்கே பாரு இலக்கியா, ஜோக் சப்போர்ட்ஸ். கடவுள் ஸ்டார்டிங்லேருந்தே உனக்கு எனக்கு தான் முடிச்சு போட்டு வச்சுருந்துருக்காரு. ஆனால் நான் தான் தேவையில்லாமல் ஏதோ ஒரு பக்கம் தேடிட்டு இருந்திருக்கேன். ஆனால் கடைசியில் கடவுள் முடிவு பண்ணது தான் நடக்குது. அதனால நான் சந்தோஷமாக தான் சொல்கிறேன். என்ன புரிஞ்சுக்காத யார் கூடயும் நான் லைஃப்பை கண்டினியூ பண்ண விரும்பல. அதே போல் உனக்கு பிடிக்காத யார் கூடயும் நீ யாரோட வற்புறுத்தலுக்காகவும் உன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல, உன் முடிவையும் சொல்ல தேவையில்ல. ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழறது தான் கரெக்டாக இருக்கும். உன்னால் என் கழுத்தில் தாலி கட்ட முடியுமா? என் கூட சேர்ந்து வாழ முடியுமா? ஏன் முடியாது? ஏன் இந்த உலகத்தில் யாருக்குமே லவ் ஃபெயிலியர் கிடையாதா? அவங்களாம் அடுத்த லைஃப்பை தேடினதே கிடையாதா? ஆனால் நீ என்ன அந்த மாதிரிலாம் நினைக்கலன்னு தானே சொல்லுவேன். நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல. ஏதோ ஒன்று அவாய்ட் பண்ணுறதுக்காக அப்படிலாம் சொல்லியிருப்பேன். ப்ரோ தான் நம்ம 2 பேரை விட பெரியவர், நம்மள ஒரு பாண்டிங்கில் வச்சு பார்த்துட்டாரு. ஆனால் நான் எந்த பாண்டிங்லையும் உன்னை வச்சு பார்க்கல. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அப்படி தான் நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அத்தை பொண்ணுன்றதை தாண்டி ஓகேவா? ஆனால் உறவை யாராலையும் பிரிக்கவும் முடியாது, பிரித்து பார்க்கவும் முடியாது. நான் உன் மாமா பையன் தான், நீ அத்தை பொண்ணு தான். ஆக்சுவலாக உன்னோட ஆசையை தான் நான் இப்போ நிறைவேற்றுறதுக்கு ஓகே சொல்லியிருக்கேன். புரியுதா? என்னோட ஆசை ஒன்றும் உன் மேலே நான் திணிக்கல. அதே போல் உனக்குன்னு ஒரு விருப்பம் இருந்தால் சொல்லு, வேணும்னா நான் அதை நிறைவேற்றுறேன். அதை விட்டுட்டு தேவையே இல்லாமல் இதுக்கப்புறம் யாரையும் நம்ம அலக்கழிக்க தேவையில்ல. நீயும் நானும் கல்யாணம் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். புரியுதா? ஆனால் என்னால் உன் கூட வாழ முடியாது மாமா. நீ பேசுகிற பேச்செல்லாம் என்னால் கேட்க கூட முடியல. வாழறதுனா என்ன நினச்சிட்டு இருக்க? நீ நானும் சேர்ந்து வாழ்ந்து ஒரு பிள்ளையை பெற்றுட்டு இருக்கிறதா? அதெல்லாம் கிடையாது. இது வரைக்கும் என் அத்தை பொண்ணுக்கு நான் பாதுகாப்பாக தானே இருந்தேன். அதே மாதிரியே பாதுகாப்பாக இருந்துட்டு போகிறேன். நீ இந்த வீட்டிலேருந்து போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லி தானே இருக்க. அதே மாதிரியே உன் ஸ்டேட்டஸ்க்கு நான் தான் கரெக்டாக இருப்பேன், நம்ம ஸ்டேட்டஸ்க்கு நம்ம கரெக்டாக இருப்போம் மாமா அப்படின்னு தானே சொல்லுவேன். அதனால் அந்த ஸ்டேட்டஸே பிடிச்சிட்டு நில்லு. அதனால தான் நானும் உனக்கு ஓகே சொல்லியிருக்கேன். நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் தான் ஸ்டேட்டஸ் கரெக்டாக இருக்கும். புரியுதா? உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உனக்கும் என் மேலே பெருசாக லவ் இருந்தது கிடையாது. ஸ்டேட்டஸ்க்காகவும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்றதுக்காகவும் தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி எனக்கும் பெருசாக உன் மேலே லவ் எதுவும் கிடையாது. ஆனால் நான் ஸ்டேட்டஸ்க்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, இந்த ஃபேமிலியோட சந்தோஷத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஸோ கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரியஸாக 2 நாளாக வீடியோக்கு பின்னாடி பேசணும்னு தான் நினச்சேன். ஆனால் அர்ஜென்ட்டாக வீடியோ எடுப்பேனா, ஸோ பேச டைம் இருக்காது. அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே திரும்ப தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் இப்போ பேச வந்திருக்கோம்.
ஸோ எல்லாருமே கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தீங்க ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்னால் பர்சனலாக ரிப்ளை பண்ண முடியல. இப்போது கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்கேன். பட் இருந்தாலும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால நான் பேசும்பொழுது, அதாவது ஒரு டைலாக் லென்த்தாக பேசும்பொழுது எனக்கு ஒரு மாதிரி ஆகும். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில வாய்ஸஸில் சேஞ்ச் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தண்ணி குடிச்சிட்டு இந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வார்ம் வாட்டர் குடிக்கிறேன், ஹெல்த்தை பார்த்துக்கிறேன். இப்போ நான் ஓகே தான். எப்போவுமே நான் மார்னிங் டைமில் தான் வீடியோ எடுப்பேன். அப்படி மார்னிங் டைமில் வீடியோ எடுக்கும்போது தான் எனக்கு இன்னும் அது ஃபுல்லாக ஒரு ஃப்ரெஷ் மைண்டடாக இருக்கும். சொல்லப்போனால் நான் 4 o'clock தான் வீடியோ காலையில் எழுந்து எடுப்பேன். ஸோ மார்னிங் ஒரு 8 o'clock கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ப்ராசஸ் தான் பண்ணுவேன். இல்லை ஒரு கம்மியாக வீடியோ எடுத்திருக்கோம் அப்படின்னா பேலன்ஸ் டைமிங் மட்டும் தான் நான் டே டைமில் எடுப்பேன். இவ்வளோ லென்த்தாக நான் பேசுறதுக்கான ரீசன் அதுதான். எப்போவுமே மார்னிங் டைமில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு நிறைய திங்கிங் வரும். அது மாதிரி தான் இந்த கண்டென்ட் லென்த்தாக போகிறதுக்கு காரணம் நான் மார்னிங் வீடியோ எடுக்கிறதுனால தான். அதுக்கப்புறம் ஏமா லேட்டாக போடுற அப்படின்னு நீங்கள் கேட்டால் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. ஸோ சொல்லப்போனால் ஆப்பும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுறதுனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. எடுத்த வீடியோவே டவுன்லோட் பண்ண முடியாமல் சுச்சுவேஷன் வருது. பட் ஓகே, இது நம்ம ஒர்க்குன்னு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவுட்புட் கொடுக்குறேன். ஒரு நாள் டைமிங் லென்த்தாக இருந்தாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு நாள் டைமிங் கம்மியாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் எழுதுகிற கவிதைக்கு உங்ககிட்ட பெரிய வரவேற்பு இருக்குது. எல்லாரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. கவிதை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அது கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ என்னோட கவிதை நல்லா இருக்குன்னு சொன்ன எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். உண்மையிலே பாராட்ட ஒரு மனசு வேணும்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீடியோ பார்த்தோம், ஸோ இல்லை ஒரு கவிதையை படித்தோம், நம்ம மாட்டுக்கு போகலாம் அப்படின்னு இல்லாமல், ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு சில பேர்லாம் ப்ரீஃபாக சொல்கிறீங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படின்னு இல்லாமல் அதை சொல்கிறீங்களா, அதுக்கே ஒரு மனசு வேணும். குறை யாரை பற்றி வேணாலும் பேசிடலாங்க. ஆனால் நிறைவான விஷயங்களை சொல்கிறதுக்குன்னு ஒரு மனசு வேணும். அது என் சப்ஸ்கிரைபரான என் சொந்தங்களுக்கு நிறையவே இருக்குது. உண்மையிலே உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன மீறி நான் சிரிச்சிருவேன். சிரிக்கும்போது கேட்பாங்க வீட்டில் எல்லாரும் என்ன சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்வாங்க. ஏன்னா கமெண்ட் பார்க்கும்போது எனக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் வேணும். உடனே போய் ஃப்ரேமை போடு, வாய்ஸை கொடு அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த கமெண்ட்டு. உண்மையிலே நான் என்னதான் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னாலும் உங்கள் கமெண்ட்ஸ் மூலயமா மட்டும்தான் என்னோட வீடியோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கு. நானும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கேன். சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் யாருமே என்கிட்ட ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொன்னது கிடையாது. அதுதான் என்னோட மிகப்பெரிய சக்ஸஸ்னே நான் நினைக்கிறேன். என்னோட ஸ்லாங், என்னோட வாய்ஸ், என்னோட சாங்ஸ், என்னோட கவிதை எல்லாமே பிடிச்சிருக்கு. என்னோட காமெடி எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. இது வரைக்கும் இது நல்லா இல்லைக்கா, நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணி இது வரைக்கும் நான் பார்க்கல. ஸோ இந்த இடத்துல மாறா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் உணர்றேன். ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே நான் இண்டிவிஜுவலாக கமெண்ட் ரிப்ளை பண்ணல அப்படின்றதுக்காக கமெண்ட்ஸ் பண்ணுறதை மட்டும் நிறுத்திடாதீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு உண்மையில் ஒரு பெரிய மோட்டிவேஷனு. ஸோ வியூஸ் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. அதை பற்றி கவலைப்படுறதுக்கு இல்லை. உங்களுக்கு பிடிச்சா பார்க்க போகிறீங்க, பிடிக்கலனா பார்க்காம இருக்க போகிறீங்க. தென் அதையும் தாண்டி 1 மாதமாக நான் வீடியோ போடல. யூடியூப் என்னோட சேனல் இருக்கிறதே மறந்துட்டாங்களான்னு தெரியல. மேபி சஜஸ்டிங் உங்களுக்கு வராமல் இருக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கலாம். ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் வருதா வரலையா அப்படின்றத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் எல்லாரும் நான் எப்போ காக்கி சட்டை போட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க. போட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இன்னொரு 2-3 எபிசோட்க்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் சஞ்சயா வருவார். என்னம்மா இந்த துளசி செடிக்கு ஒரு முடிவு கட்ட மாட்டியா, இந்த ரோஹித் பைய காதில் முடிச்சு விட்ற மாட்டியா அப்படின்லாம் கேட்காதீங்க. இந்த துளசி செடியால் தான் நம்மளோட ஸ்டோரி ரொம்ப ஹிட் ஆச்சு. ஒரு சில பேர்லாம் சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு ரோஜா செடியை பார்க்கறத விட இப்போலாம் துளசி செடியை பார்த்தா லவ் வருது அட்மின் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. அந்த கமெண்ட்டை பார்த்து நான் சிரிச்சிருக்கேன் நிறையாவே. என்னங்க ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க, வீட்டில் சேர்த்து வச்சாங்க, முடிச்சு விட மாலாவா அப்படின்னா முடிக்க முடியாது. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். என்னதான் அவங்களுக்கு ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் புரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ அதனால் நந்தினி ரோஹித் லவ் கண்டினியூ ஆகும். தென் சஞ்சய் கீர்த்தனாவோட லவ் ஸ்டார்ட் ஆகும், நடுவில் ப்ராப்ளம் ஆகும், திரும்ப சக்ஸஸ் ஆகும். கார்த்திக் பிரகாஷ் உங்கள் எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரட் பர்சன். ஸோ கார்த்திக் பிரகாஷோட லவ் இப்போ தானே நம்ம சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கார்த்திக் பிரகாஷோட லவ்வும் கௌதமோட லவ்வும் எப்படி முடிய போகுதுன்றது தான் கதை. ஒருத்தவங்களோட லவ் ஸ்டோரியை முடிச்சுட்டு இன்னொருத்தவங்களோட லவ் ஸ்டோரிக்கு வரோம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இவங்க 4 பேரோட லவ்வுமே ஸோ ஒரு ட்ராக்ல போகும். ஒரு நாள் அதிகமாக இருக்கும், ஒரு நாள் கம்மியாக இருக்கும். அது மட்டும்தானே தவிர ஒருத்தவங்களோட ஸ்டோரியை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஒருத்தவங்களோட ஸ்டோரியை நான் கண்டினியூ பண்ணலை. அப்புறம் 4 பேரோட லவ் ஸ்டோரி போகுதுன்னு சொல்கிறோம். நான் இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் கவிதா இருக்காங்க இல்லைங்களா ஆஃபீஸில், ஸோ அவங்களோட லவ் ஸ்டோரி செம்மையாக ஸ்டார்ட் ஆகும். அவங்களோட காம்போ உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேரா வரப்போகிறவங்கள கூட நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க, நான் சொல்ல தேவையில்ல. ஸோ அவரும் எப்படி என்ட்ரு ஆக போகிறாரு, ஸோ கவிதாவோட லவ்வும் எப்படி காமெடியாக மூவ் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ கதையை மூவ் பண்ணுற விதம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, அதுவே எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் எது பண்ணாலும் செம்மையாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்புறம் என்னங்க உங்களுக்கு நான் எத்தனை தடவை தேங்க்ஸ் சொன்னாலும் அதுக்கு நிகராகாது. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன். நான் நல்லா இருக்கேன், இதுக்கப்புறம் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதே மாதிரி சப்போர்ட்டை எப்பவும் கொடுங்க, அவ்வளோதான். பாய் பாய்ங்க.
அப்புறம் வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நாள் பேச முடியும் அப்படின்னா வந்து நான் திரும்ப ரிப்ளை பண்ணுறேன். அதில் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. உங்கள் கொஷின்ஸ் எல்லாமே நான் மைண்டில் ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருப்பேன். ஸோ ஆன்சர் இந்த மாதிரி ஒரு நாள் பேசும்பொழுது சொல்கிறேன். அதனால ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். பாய்.